வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, டேவோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இடைப்பட்ட பகுதியில் இருந்தால் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் பிறகு நம்ம டேவோட லோ, நேற்று டேவோட லோ வரைக்கும் நியரஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஃபுல் ஒரு சைடுவேஸ் தான். கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 1.25 வரைக்கும் சைடுவேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டே ஹையை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் ஒரு புல்லிஸ் இருந்துச்சு. ஆனால் அது நியூஸ் பேஸில் அந்த சுனாமி பிரச்சனால இறங்குனுச்சுன்னு நினைக்கிறேன். இது கிளியராக சொல்ல தெரில. ஆனால் இந்த இடத்த நம்ம எதிர்பார்த்த சேனலில் போயிட்டு தான் மார்க்கெட் இறங்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இறங்கியிருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு வந்துடுவோம். இது பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தேன்னா, டேவோட லோ நியரஸ்ட் வந்தால் தொட்டால் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா அந்த டேவோட லோவுக்கு வரல. அந்த நியரஸ்ட்லேருந்து மார்க்கெட் அப் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் அன்றைக்கி போட்டதான் தெரியல. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிச்சு. மார்க்கெட் அந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த நியரஸ்ட் போனோன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய செல்லிங் வந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் மேலே இறங்கி நம்ம டேவோட லோவை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க 15 மினிட்ஸில். டே கேண்டில் க்ளோசிங் தான். சரி, ஓகே, இது நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஆனால் பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து சைடுவேஸ் இருக்க வாய்ப்புன்னு நேற்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இன்னும் உள்ள சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு சரி, பேங்க் நிஃப்டி வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இது டே கேண்டில் வச்சுருக்கேன். இல்லை தேவையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி டேவோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 26,843, லோன்னு பார்த்தீங்கன்னா 21,680. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, அதுக்கு டே கேண்டில் பார்த்தீங்கன்னா, டே கேண்டில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி. இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு வந்து இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு. ஷூட்டிங் ஸ்டார்னால் கூட இந்த ஹைக்கு மேலே பாடி வச்சு மேலே விற்கிருந்துச்சுன்னா கிளியராக நம்ம சொல்லிடலாம் டவுன் சைடுன்னு சொல்லிட்டு அந்த கேண்டிலை பொறுத்தளவுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட டோஜிக்குள்ளே தான் முடிச்சிருக்காங்க. கேண்டில் வேணால் ஷூட்டிங் ஸ்டார் இருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோ பிரேக் பண்ணால் இறங்கிறது வாய்ப்பாக இருக்கும் டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் படி என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ இந்த 15 மினிட்ஸில் இந்த சப்போர்ட்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம அந்த சப்போர்ட் இதே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலே போட்டிருக்க அந்த க்ரீன் மட்டும் இடம் மாற்றிப்போம். 21,758 அப்படின்னு வச்சுருக்கோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணாலும் அந்த 21,593 அப்படிங்கிற இடத்துல தான் மார்க்கெட் திரும்புறது வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்து இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பாக இருக்கும். சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துகளில் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை பிரேக் ஆனிச்சுன்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேப் ஃபில்லிங் இதை பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். ஃபால் ஆனாலும் இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் போகும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளை மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இறங்கினாலும் மேல் நோக்கி போகிறதுக்கான செட்டப் தான் அதிகம். ஒரு பெரிய ஃபாலில் ஒரு பெரிய கேப்பு இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த சேனலையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக கண்டினியூ அடுத்தடுத்து ஃபால்னு முடிவு பண்ணலாம். மார்க்கெட் அப்சைடு பண்ணுவோம். இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் திருப்பி அப்சைடு சொல்லலாம். அது என்னென்னா, நம்ம டேவோட ஹையை வச்சுப்போம். டேவோட ஹை 21,835. இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணி இந்த சேனலும் பிரேக் பண்ணணும். இந்த சேனலுக்கு மேலே போட்டுருவோம். சேனலுக்கு மேலே போனால் ரவுண்ட் 22,000 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். இப்போ பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம், தேவையில்லாதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா முந்தா நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டோஜின்னு சொல்லலாம். அதனால் ஸ்பின்னிங் டாப்னு ஒரு சின்ன பாடி தான் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்பின்னிங் டாப் தான் போட்டிருக்கு. ஸ்பின்னிங் டாப்னு எடுத்துக்கிறதா டோஜின்னு எடுத்துக்கிறதா தெரியல. ஸ்பின்னிங் டாப் கொஞ்சமாக பாடி இருக்கணும், கொஞ்சம் தான் பாடி இருக்குது. இது ரெண்டுலேயுமே இல்லாமல் இருக்குது. சரி, ஓகே, இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்ல வருதுன்னா, கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணால் இறங்குன்னு சொல்ல முடியாது. ஹையை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். சரி, ஓகே, அது 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இன்றைக்கி ஹைன்னு பார்த்தீங்கன்னா 48,450, லோன் பார்த்தீங்கன்னா 48,044. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த 47,000 இந்த இடம் 47,884 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்
சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லொக்கேஷன் மார்க்கெட் மேல் நோக்கி போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த லொக்கேஷன் வந்து ஒரு சைடு வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். நேற்று இந்த இடம் தான் போட்டிருந்தோம், திருப்பி இதே தான் காட்டுது. இப்போ ஓரளவுக்கு இதில் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதாவது இந்த அந்த லோவை தொட்டுட்டு 47,884 இந்த ரேஞ்சில் தொட்டுட்டு இந்த இடத்த பிரேக் ஆகாமல் இருந்தால் ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுலேருந்து இந்த டேவோட ஹைக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 47,884 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கி இந்த மட்டம் வரைக்கும் 47,220 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணுனா ஒருவேளை இந்த லைனும் பிரேக் பண்ண இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த சேனல் எப்படி போட்டுருங்கிறது நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிளியராக. இந்த மேலே சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அதாவது 47,000 இடையில கடைசியாக போன முந்தா நாள் நினைக்கிறேன், வியாழக்கிழமை போன ஹை 48,636ங்கிற ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான், பிரேக் பண்ணி இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே ஒரு வீக்கில் ஒரு சேனல் போட்டிருக்கோம், அந்த 48,900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி இந்த இடத்த ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்லலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். கீழேனாலும் சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெரிய ஃபால்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். நாளைய பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த இடம் சைடுவேஸாக இருக்குது. நாளைக்கு ஓப்பனை பொறுத்து இருக்குது. மார்க்கெட் ஒரு ஓப்பனில் இந்த 47,884 கீழே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். இல்லை ஃப்ளாட்டாக மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சில், அதாவது ஒரு லெவல்ஸ் இந்த இடத்துல போட்டுருவோம், 48,275 இதுக்கு மேலே எதுவும் ஓப்பன் ஆனால் ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த லொக்கேஷனில் சைடுவேஸ் இருந்துட்டு இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல இந்த இதோட மாற்றி போட்டுப்போம், இதுக்கு மேலே வச்சுப்போம். இந்த 48,275க்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் இந்த லைனை பிரேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இதுலேருந்து பிரேக் பண்ணி டேவோட ஹையை பிரேக் பண்ணி இந்த சேனல் வரைக்கும் போகிறதுக்கோ, இல்லை டேவோட ஹை 48,634 கடைசியாக போனால் ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.